ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verses 15 and 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே எந்த சூழ்நிலையில் என்று சொல்லப்பட்டால், செங்கடலுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பின்னதாக பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முன்னும் பின்னும் நெருக்கம். முன்னதாகவும் போக முடியாது, பின்னிட்டும் போக முடியாது. பின்னிட்டு போகலாம் என்று சொல்லி பார்த்தால் பார்வோனின் சேனை வேகமாக அவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறான். முன்னதாக செங்கடலின் சமுத்திரம் அது மும்முரமாக இவர்களுக்கு முன்பாக வழிமறித்து நிற்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று ஜனங்களெல்லாரும் பயந்து அவர்கள் திகைத்து கொண்டிருந்த வேளையிலே இங்கே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்றார். சில நேரங்களில் நம்ம கூட அநேக நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் ஜெபத்தை நிறுத்த சொல்கிறார். ஜெபத்தை நிறுத்திட்டு செயலில் நீ காட்டு, ஆக்ஷன்ஸில் காட்டுன்னு சொல்கிறார். அப்போ அநேக நேரத்தில் நம்ம வெறும் ஜெபத்திலே சில காரியங்களை சாதிக்க முடியாது. சில காரியங்களில் செயலில் தான் சாதிக்க முடியும், விசுவாசமான செயல். அப்போ ஆண்டவர் மோசேக்கு ஏற்கனவே அவன் கையில் ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை வைத்து எகிப்து தேசத்திலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை மோசே செய்தார். அந்த கோலை தான் இங்கே ஆண்டவர் நீட்டச் சொல்கிறார். அந்த கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்ம அநேக நேரங்களிலே நாம் வெறுமனே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுத்த வல்லமையும் நாம் பயன்படுத்துகிறதே இல்லை. அதனால தான் இங்கே சொல்கிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? எவ்வளோ நேரம் தான் இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருப்ப? நீ என்கிட்டயே நீ கேட்டுட்ருக்கிறியே. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லு. அவங்கள பெறப்பட சொல்லு. அவங்கள நடைமுறையில் ஆக்ஷனில் காட்ட சொல்லு. அவங்க காலடி எடுத்து வைக்க சொல்லு. நான் செங்கடலை பிளப்பேன்னு சொல்கிறேன். உன் கையில் இருக்கிற அந்த கோலை சமுத்திரத்து மேல் நீட்டுன்னு சொல்கிறாரு. உடனே மோசே அதை நீட்டினார். செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் மக்கள் யாவரும் வெட்டாந்தரையிலே அவர்கள் அக்கறைப்படுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஜெபித்து ஒரு பதிலும் இல்லாமல் சில நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபித்தது போதும், நீ செயலில் காட்டு. நீ எழுந்து உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். விசுவாசம் கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷத்தில் அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்
என்ன என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவன் நம்முடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்த வேண்டும். பிசாசே போ என்று சொன்னால் பிசாசு போகும். அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த பிசாசை விரட்டுங்க, இந்த பிசாசை விரட்டுங்க அப்படின்னு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மகிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க சொல்கிறார். சில நேரங்களில் சில வியாதிகள் சுகமடைய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபித்து ஒரு சுகமும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு நாம் கைகளை வைத்து நாம் ஜெபிக்கும் போது அந்த வியாதியஸ்தன் அவன் வியாதி நீங்கி சுகமாகிறதை நாம் கண்ணார பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் கூட நாமும் கூட அநேக நேரத்தில் இந்த செங்கடலுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று பயந்து கொண்டிருந்தது போல அநேக காரியங்களை குறித்து பயந்து செயல்படாமல் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு மோசையை பார்த்து சொன்னது போல, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு பொங்கல் என்று இஸ்ரவேல் புத்தர் சொல்லு. அப்போது முறையிட்டு கொண்டே இருந்தார் மோசே. அப்போது ஆண்டவர் சொன்னார், போதும், முறையிட்டது போதும், நீ செயலில் காட்டு அப்படின்னு சொன்னார். கூடவே உன் கோலை ஓங்கி, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னார். ஆண்டவர் நம்மகிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், நம்மிடத்தில் வல்லமையை கொடுத்துருக்கிறார். அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது மெய்யாகவே அன்றைக்கு செங்கடல் பிளந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள், தடையாக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள், அவைகளெல்லாம் விலகி போகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளின்படியாக நாமும் நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளினாலே நாம் காட்டும் பொழுது மெய்யாகவே அந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த நாளிலே வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் தந்தருள்வராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லு என்று சொன்னீரே, அதுபோல நாங்களும் கர்த்தாவே முறையிட்டு கொண்டே இராதபடிக்கு ஆண்டவரே செயலிலே எங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்தாலும் இந்த வசன கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களால் மாற கர்த்தர் கிருபை செய்யும். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொன்னது போல ஆண்டவரே செயலிலே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழிநடத்தும் உம்முடைய நாமத்தை ஒரு வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.